என்னது திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டி போடுறது இவரா? வாங்க என்னன்னு பார்ப்போம். ஹலோ காய்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வந்து போட்டி போட்டு 2 தொகுதியிலையும் வெற்றி பெற்றார். ஸோ அவர் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து ராஜினாமா செஞ்சார். அவருடைய ராஜினாமாக்கு பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக எம்டியாக இருந்தது. அந்த தொகுதியில் வந்து அவங்க போட்டி போடுறாங்க, இவங்க போட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேரோட பேர் வந்து அடிபட்டது. பிறகு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் போட்டி போகிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சு இன்டர்நெட்டில். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஜூன் 11 9:30க்கு வந்து காலை 9:30 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போட்டி போட போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவரோட அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். பின்னர் பாரதி ராஜாவோட மறைவின் காரணமாக அன்னைக்கு வந்து அவர் எதுவுமே வந்து அறிவிக்கலை. இப்போ அதனால் வந்து ஜூன் 12 வந்து அறிவிப்பார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. மோஸ்ட்லி அவரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிவிகேல சார்பாக அவர் வந்து போட்டி போட போகிறாரா அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிப்பாரா இல்லையா? உங்களுடைய தாட்ஸை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.